என்னோடய பேர் வந்து லீலாவதி உண்டிங்க. நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கோவிலுக்கு வந்திருக்கேன். எனக்கு பக்கத்தில் ஒருத்தர் தெரிஞ்சவங்க தான் சொல்லி இங்கே வர சொன்னாங்கன்னு வந்தேன். வந்தப்போ எனக்கு இந்த நாகசக்தி அப்பா சின்ன கோயிலாக இருந்துச்சாங்க. அதுலேருந்து ரொம்ப சோதனையெல்லாம் இங்கே வந்தேன். வாரம் வெள்ளிக்கிழமையான 12 மணி பூஜைக்கு வந்து 2-2:30 மணி 3 மணி வரைக்கும் இருந்து சங்க அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. அந்த பூஜையெல்லாம் கலந்து சங்கில் நாங்களே அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து கவுன்சிலர் கட்சியில் இருக்கிறனால எனக்கு பல எதிர்ப்புகள் எல்லாமே இருந்துச்சு. அதையெல்லாம் மீறி இந்த நாகசக்தி அம்மன் அருளால் ஒரு வார்டில் நான் இருக்கிற வார்டு கூட இல்லாமல் எனக்கு மாற்றி ஒரு வார்டு கொடுத்தாங்க. அப்போ நான் சாமிகிட்ட கேட்டேன், எப்படிங்க மாற்றி கொடுக்குறாங்க, அமைச்சரோட பயன் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு கேட்டேன். ஆனால் அங்கே எடுத்து நிற்கிறவங்க வந்து பொங்கலூர் பழனிசாமின்னு சொல்லி அவரோட மகன். அப்படி பெரிய ஆளுக்கு முன்னாடி நான் எப்படிங்க நிற்கிறேன்னா, நீங்கள் தைரியமாக நில்லுங்கன்னு அருள்வா சொன்னாங்க. அது மூலமாக நின்று நான் அந்த வார்டில் நின்று ஜெயிச்சு இன்னைக்கு கோவை மாநகராட்சியில் துணை மேயர். பையில இருக்கும். இங்கிருந்து எவ்வளவு தூரம் கோயிலுக்கு போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் அது இல்லாமல் இருக்கவே இருக்காது. என்னோட பர்ஸ்லையும் வச்சிருப்பேன், என்னோட பேக்லையும் வச்சிருப்பேன். இங்கே வர முடியாதனாலே அதை வீட்டிலே நாங்கள் வச்சு கும்பிடுவோம். அதே மாதிரி எங்கள் பொண்ணு கல்யாணம் நல்ல முறையாக நடக்கணுங்க. அதே மாதிரி என் பொண்ணு கல்யாணம் நல்லா நடந்து இன்னைக்கு கல்யாணத்துக்கு சாமி வந்திருந்தாங்க. இன்னைக்கு சின்ன பொண்ணுக்கு வந்து ஒரு பையன், பெரிய பொண்ணுக்கு வந்து 2 பொண்ணு. இங்கே நாகசக்தி அம்மன் அருளால் நாங்கள் எங்கள் குடும்பமே இன்னைக்கு ரொம்ப நல்லா இருப்போம். இனி மேலும் நாங்கள் வந்துட்டே தான் இருப்போம். அன்னைக்கு இந்த கோயிலில் கல் வைக்கிறதுக்கு வர சொன்னாங்க, வந்தோம். நம்மளுடைய தொழில் நம்ம வந்து எப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க சாமியை வேண்டுறோமோ அவ்வளவு நம்ம செய்யறாங்க சாமி. ஆனால் அவங்க வந்து நம்ம நாங்கள் சமூகத்துக்கு ஒர்க் பண்ணுற டைம் கொடுக்கும்போது நம்மளால வர முடியாத போது எங்கள் பொண்ணு வரும். பொண்ணு விடாமல் வருவாங்க. பொண்ணு 2 பொண்ணு காசி மாப்பிள்ளை எல்லாருமே வருவாங்க. ஆனால் நாகசக்தி அவரை நான் 10-12 வருஷமா மறக்காம இன்னும் வந்துட்டு இருக்கிறோம். எவ்வளோ வேலை இருந்தாலும் இங்கே வந்து கும்பிட்டு போன ஒரு மனசு திருப்தி, நமக்கு அருள்வாக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். இந்த ஜாதகத்தை நம்மளால கையில் வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. ஓம் சக்தி. மறுபடியும் மேலும் நம்ம வந்தவங்க யாரும் தாழ்ந்து போவதில்லை. எல்லாம் மேலும் பார்த்தீங்கன்னால பல சோதனை எதிரிகளெல்லாம் சோதிச்சு வந்தவதான் வந்து இன்னைக்கு இந்த நிலைமையில இங்கே நிற்கிறேன்னு ஓம் சக்தி நாகசக்தி அம்மன் தான்.